கரூர் சம்பவம் விஜயோடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கருப்பு புள்ளியா உருவாகியிருந்த நிலையில தான், இப்போ மிகப்பெரிய பின்னடைவா அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பின விஷயம் அமைஞ்சிருக்கு. இந்த வழக்கு வர ஏப்ரல் 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கும் வரவிருக்கு. விஜயோடைய மிகப்பெரிய பலமே பெண்களுடைய வாக்குகள் தான். அதிக அளவு பெண் ரசிகைகளை கொண்டவருக்கு பெண் வாக்குகள் குவியும் அப்படின்னு கருதப்பட்டது. ஆனா இந்த விஷயத்தால் அவருக்கு பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி உருவாகி இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த விவகாரத்தை சுமூகமாக முடிக்கணும் அப்படின்னும் தாவேகா முக்கிய தலைவர்கள் விஜய் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் விஜய் தன்னுடைய மனைவி சங்கீதாவுக்கு அவருடைய மகன் அண்ட் மகளினுடைய வாழ்வாதாரம் கருதி ஜீவானாம்சமாக கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் கொடுக்க முன்வந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. பொருளாதார ரீதியாக விஜய் சங்கீதாவை கட்டுப்படுத்தியதாக எழுந்த இந்த குற்றச்சாட்டு விஜயினுடைய செல்வாக்குக்கு களங்கமாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய தொகையை ஜீவனாம்சமாக வழங்க விஜய் தரப்பு முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுது. இந்த விவகாரத்தை சுமூகமாக முடிப்பதற்காக சங்கீதா தரப்பினர்கிட்ட விஜய் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விவாகரத்து மனுவை திரும்ப பெற வைக்கணும் அப்படின்னும் தாவேகாவுடைய முக்கிய தலைவர்கள் விஜய் கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்காங்க. சங்கீதா விஜய் இது இந்த விவாகரத்து விஷயம் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயமா இருந்தாலுமே இப்போ அவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால தாவேகா அப்படின்ற கட்சியினுடைய எதிர்காலம் இதனால கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்றதுனால கட்சியினுடைய நிர்வாகிகள் அண்ட் தொண்டர்கள் கலக்கம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த விவாகரத்து விஷயத்தை சுமூகமாக முடிக்கணும் அப்படின்னு தாவேகா நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்குது. இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் விஜய் மீது நிறைய குற்றச்சாட்டுகளும் வச்சிட்டு இருக்காங்க, நிறைய விமர்சனங்களும் எழுந்துட்டு இருக்கு, நிறைய ட்ரோலும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் விஜய் இன்னைக்கு தஞ்சையில் நடக்க உள்ள தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறாரு. ஸோ இந்த கூட்டத்தில் விஜய் என்ன பேச போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கு.